சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கடந்த 17ஆம் தேதி ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே முகமது கவுஸ் என்பவரிடம் இருந்து ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்குல ஏற்கனவே திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற ஹவாலா பணத்தை வாகன தணிக்கையின் போது பறித்து அதன் பின்பாக இவர்கள் தகுந்தபடி ஒப்படைக்காமல் இவர்கள் பங்கு பிரித்துக் கொண்டது விசாரணையில தெரிய வந்தது. இதனை அடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரையும் 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது. அதாவது இந்த வழிப்பறி சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய சன்னி லாய்டு சிறப்பு உதவியாளர் என்பது விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த 3 மாதத்துல மட்டும் 4 வழிப்பறி சம்பவங்கள்ல இவர்கள் ஈடுபட்ட நிலையில இந்த SSI சன்னி லாய்டு என்பவர் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்று வாகன தணிக்கையில் ஈடுபட்டு பணப்பறிப்புல ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் இந்த வழிப்பறி செய்யப்பட்ட பணத்துல ஜாம்பஜார் பகுதியில ஒரு அதிநவீன ஜிம் மற்றும் ECR பகுதியில ஒரு ரிசார்ட் வாங்கி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இவர் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததால இவர் 3 முறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக இந்த சன்னி லாய்டு மீது தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது செல்போனை வைத்து ஆய்வு செஞ்ச போது அவர் தொடர்ச்சியாக செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து அவர் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அவரை பிடிக்கும் பணியில தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துல காவலர்கள் இதில் சிக்கி வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.